அதிகாரம் 18வது வசனம். அல்லேலூயா. அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடுறது, அதை வச்சுட்டு கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யலாம், அவன் பணிவிடை செய்தான் சொல்லும். அல்லேலூயா. அப்படிதாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு விளையாடுகிற பருவத்திலே ஊழியம் செய்கிறார். இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் கூட ரெப்ரசன்ட் பண்றாங்க. வில்லேஜில் நிறைய சிறு பிள்ளைகள் கூட, டவுன்ல கூட 2 வாலிப பசங்க, லட்சியமாக இருக்கிற பசங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க. கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு நீ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே அப்படி என்றால் இன்றைக்கு இந்த காரியத்தில் நம் வாழ்க்கையில் நடக்கணும். 1 உத்தமமாய் நடக்கணும், 2வது சுத்திகரிப்பு, 3வது குற்றம் சாட்டப்படாத மனுஷன், 4வது ஜெப ஜீவியம் கரெக்டா இருந்துட்டு ஊழியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா ஜெபத்துல நீங்க உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். உன்னை பற்றி என்ன, அநேக பாச தெரியாத இடத்துல நான் உன்னை அனுப்பினது இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? உன்னை அப்படியெல்லாம் நான் நினைக்க அனுப்ப மாட்டேன். உனக்கு என்ன வச்சிருக்கிறனோ அதன்படிதான் உன்னை நான் அனுப்புவேன். அல்லேலூயா. இப்ப ஜெப ஜீவியம் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஊழியத்தை ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நடத்திட்டு போயிருக்கார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அதனாலதான் ஸ்தோத்திரம், ஜெப ஜீவியம் கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் 6ஆவது எழுதும் போது 3வது குறிப்பு ஊழியம் எழுதிட்டேன். ஆனா திருப்பி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஜெபம் முடிச்சுட்டா போதும், ஜெபத்துல கரெக்டா இருந்தா போதும், ஜெபம் செய்யாம ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ என்ன பேச வேண்டும் என்று நீ குழப்பிட்டு இருக்காத, மண்டை பிடிச்சிட்டு இருக்காத, பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உங்க வாயில வைப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி டெக்னிக்கா நடத்துறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்ப ஒரு காரியம் சொன்னா அவரு கரெக்டா தான் சொல்லுவாருன்னு அப்ப சபையில பேசுகிற வார்த்தை எதுவுமே தேவ ஆவியானவர் தான் பேசுறாருன்னு எடுத்துக்கொள்றீங்க. அப்ப ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். மாம்ச சிந்தையில 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க இல்லையா? வாக்கு தத்தத்தை மறந்துட்டாங்க. ஆனாலும் ஆண்டவரை செய்றார். ஏன்னா அழைத்திருக்கிறார். அழைச்சிட்டு வெறுமையா பாதியில விடுகிற தேவன் அல்ல. அப்ப மீண்டும் பவுல் எச்சரிக்கிறார், அத்திப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தில் ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்கிற பொழுது ஜாக்கிரதையா செய்யணும். ஜெபத்துல கருத்தாய் ஜெபித்து ஊழியத்தை அசால்ட்டா செய்யக்கூடாது. அங்கே ஊழியம் ஆண்டவருடையதானே, நான் பேச போற வார்த்தை அங்க அவர் பேசட்டும் அப்படின்னு சொன்னா வேலைக்காக. நீங்க முதல்ல எல்லாம் இறுதிக்குள்ள போட்டு வச்சாதான் அதுல இருந்து எடுத்து தருவார். அல்லேலூயா. முதல்ல எங்க இருக்கணும், இறுதிய பலகையில் இருக்கணும் எல்லாம். அப்ப ஜெபிக்கிற வேளையில சமைத்து கேட்ட வார்த்தைகளை பேசும்படி வார்த்தைகளின் வாயிலே அருளுவார். அல்லேலூயா. எல்லாருக்கிட்ட எல்லா மாதிரியான பேச்சுகளும் பேச முடியாது. ஒரு சில பேர்கிட்ட பேசுகிற வார்த்தை ஆவியானவர் தனியா கொடுப்பார். கடுமையா பேச வேண்டிய எச்சரிப்பு வார்த்தை, அன்பா பேச வேண்டிய வார்த்தை, எல்லா வார்த்தையும் உனக்குள்ள வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால நீ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு விலகு. அல்லேலூயா. எல்லாரும் போல அல்ல. அன்றைக்கு ஒன்றாய் சேர்ந்து நண்பர்களாக குடித்தோம், கும்மாளம் விட்டோம், எல்லாம் பண்ணினோம். இன்றைக்கு ஆவி ஒத்து போகவில்லை, வேறு விரிக்கப்பட்ட ஜனமாயிட்டு எத்தனை சொன்ன. அப்ப இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு விரிக்கப்பட்டது. அதனால உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது, வேறு விதமாக பார்க்கிறது. அந்த வேறு விதமாக என்றால் நாம் இயேசுனுடைய குமாரன் குமார்த்திகள், அவருடைய வேலைக்காரிகள், அப்படி ஜனங்கள் பார்க்கும்படிக்காக நாம் நம்மை சுத்திகரித்து இந்த 12வது மாதத்துல இந்த புதிய வருடத்துக்குள்ள காலெடுத்து வைக்கிறதுக்காக நாம் இந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நாம் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை, தேவன் என்னோடு இருந்து நான் அவருடைய வழிகளில் நடக்க என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதன்படி செய்ய
இதிலிருந்து ஏதாவது எனக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்றால் அதை நான் கடைபிடிப்பேன், அதை நான் அபியாசப்படுத்துவேன் என்று சொல்லி கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். நான் வீணாக ஓடினதும் விருதாவாக ஓடவும் இல்லை, நான் ஆகாயத்தில் சிலமும் பண்ணவும் இல்லை. ஆண்டவரே, இந்த கொடுத்த வாழ்க்கையை ஆண்டவர் உமக்கென்று வாழ நான் என்னையும் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை உத்தமனாக மாற்று, சுத்திகரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், குற்றம் சாட்டப்படாதவனாக ஆண்டவரே, நான் ஜெப ஜீவியத்தில் உத்தமனாய் இருக்கேன். ஜெபித்து ஆண்டவரை ஜெயம் பெற ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், ஜெபம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபமே ஜெயம், ஜெபமே என் வாழ்வானால். ஆண்டவரே, பாட்டு பாடு, ஜெபமே என் வாழ்வு. அல்லேலூயா. அது ஒன்றும் இல்லை, போக்கில் வரத்தில் எல்லா நேரத்திலும் ஜெபிச்சுட்டே நடக்கிறது. அதுக்கு பேர் ஜெபநடை. ஜெபநடையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அங்கே புறமதஸ்தர்கள் கூடியிருக்கிற இடத்துல போய் நீ ஜெபித்து மாற்றங்கள் நடந்திருக்கிறது. தேவன் உன்னோடு மாத்திரமே பேசுவார். ஆமென், ஸ்தோத்திரம். கூடியிருக்கிறவர்கள் மத்தியில நீ தேவ மனுஷனாக இருந்தால், தேவ மனுஷியா இருந்தால், வார்த்தை உன்னோடு இடைவிடும். கர்த்தர் எப்பொழுதும் உன்னோடு இடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் நான் அதை கவனிக்கிறதாக இல்லை. சில நேரங்களில் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில, நிர்பந்தமான சூழ்நிலைகளில நாம் விட்டு ஓடுவது நமக்கு ஒரு ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எச்சரிப்பின் செய்தியாக இவைகளை விட்டு விலகு, இவைகளை விட்டு விலகு, நீ சுதந்திரம். அதுல நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் கர்த்தர் நம்மை தேவனுடைய மனுஷனாகவே பார்ப்பார், தேவனுடைய மனுஷியாகவே பார்ப்பார். புறமதஸ்தர்கள் அப்படிதான் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக இந்த கடல் இருக்கிறதே, கடல் போன்ற பிரச்சனை இருக்கிறதே என்று சொல்லி பார்க்க, கடலை அதட்டி வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனை பார். ஆமென், அல்லேலூயா. அக்னி சூழ்நிலை போல இருக்கிறதே, அக்னிக்குள்ளாக உலாவுகிற தேவனை பார். ஓ, ஆறுகள் புரண்டு வருகிறதே, யோர்தான் இப்படி குவிந்து வருகிறதே, உன் கால்பட்டால் அது பின்னோக்கி போகிறதை பார். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த நான் என்னை மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ? திறப்பிலே நீங்க தேவ மனுஷனா, தேவ மனுஷாய் மாறுபடிக்காக தேவன் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவன் நம்மோடு இடைபெற்றிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகிற நாட்களிலே தேவன் நம்மோடு இன்னும் பெரிய காரியங்களை பேசுவாராக, செய்ய வைப்பாராக, அதிசயங்களை காண செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வதற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவார். நன்றி ஆண்டவர், நன்றி, 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 நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற புத்தாண்டை எதிர்நோக்கி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரோடு மாறாத கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படி எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு, ஐக்கிய சமாதானம் அவர் வருகிற வரைக்கும் இந்த சதாகாலம் சகல பரிசுத்தவான்களோடு சொல்லப்பட்ட வார்த்தைகளோடு நம்மோடு எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்.